பிரான்சின் 34வது பிராந்தியத்தில் உள்ள ஜெட் நகரில் உள்ள கடற்கரை பகுதியிலிருந்து திரும்பிய 50 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் நூதனமான மோட்டார் வாகன மோசடியில் சிக்கி தப்பியுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு நண்பரையும் அவரது 6 வயது மகளையும் அழைத்துக் கொண்டு காரில் சென்று கொண்டிருந்த போது மற்றொரு வாகனம் பின்னால் வந்து உரசியதோடு இவரது காரை வழிமறித்து நிறுத்தினர். காரில் இருந்து இறங்கிய நபர் அந்த பெண் தனது காரின் பக்கவாட்டு கண்ணாடியை உடைத்து விட்டதாகவும் உடனடியாக 250 யூரோக்கள் ரொக்கமாக தர வேண்டும், இல்லையெனில் ஏடிஎம்மிற்கு செல்ல வேண்டும் என மிரட்டியுள்ளார். ஆனால் தான் எந்த காரையும் மோதவில்லை என்றும் தனது காரின் கண்ணாடி பத்திரமாக இருப்பதாகவும் அந்த பெண் உறுதியாக கூறிய போதிலும் அவர் சமரச படிவத்தை நிராகரித்துவிட்டு பணத்தை கட்டாயமாக கேட்டுள்ளார். அப்போது எதிரே வந்த வேன் ஒன்றில் இருந்த நபர்களும் அந்த நபருக்கு ஆதரவாக பேசவே இது ஒரு திட்டமிடப்பட்ட போலி மோசடி நாடகம் என்பதை அந்த பெண் தாமதமின்றி புரிந்து கொண்டார். அச்சமடையாத பெண் உடனடியாக அந்த வாகனத்தின் எண் பலகையை புகைப்படம் எடுத்தார். இதனால் அச்சமடைந்த கொள்ளையர்கள் 100 யூரோவாவது கொடுக்குமாறு பேரம் பேசிவிட்டு அங்கிருந்து தப்பியோடினர். இதுகுறித்து அடுத்த நாள் போலீஸ் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பெண் முறைப்பாடு செய்தார். இந்த நிலையில் இதுபோன்ற சூழ்நிலைகளில் ஒருபோதும் ரொக்க பணம் கொடுக்காமல் போலீசாரையும் காப்பீட்டு நிறுவனத்தையும் அணுகுமாறு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்.